கட்சி சீமான் அவர்களுக்கு திருப்பியும் விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஆனா இத பத்தி அவர் பிரஸ் மீட்ல பேசும்போது நிறைய விஷயங்கள் பெண்களை பத்தி தப்பா பேசியிருக்கிறதா ஒரு சில விஷயங்களும் வெளியே வருது. அப்படி அவர் என்ன பேசினாரு, அது மட்டும் இல்லாம கயல்விழி சீமான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒத்துமை இல்லாம மாறி மாறி பிரஸ் மீட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க, விஜயலட்சுமி எந்த அளவுக்கு இந்த கேஸை கொண்டு போக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த நியூஸ் இன்னைக்கு முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இவரை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. இப்போ இவரை பத்தின நியூஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜயலட்சுமி அவர்கள் இவர் மேல ஒரு பாலியல் வழக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து நகை எடுத்துட்டு போயாச்சு, காசு எடுத்துட்டு போயாச்சுன்னா அடுக்கடுக்கா கேசஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பல தடவை சீமான் அவர்களுக்கு சமன் அனுப்பப்பட்டுச்சு இந்த மாதிரி விசாரணைக்கு வரணும். ஆனா அனுச்ச 3 தடவையும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா சீமான் அவர்களுக்கு பல வேலைகள் இருந்ததாகவும் பல ஊர்களுக்கு போறதாகவும் இருந்தனால அந்த டைம் ஸ்கெடியூல கட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா போலீஸோட கெடுபிடினால என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்று 8 மணிக்கு சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. விசாரணை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 100 கேள்வியில 53 கேள்வி மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என்ன விசாரணைனாலும் வரணும், ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. இல்ல தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சரி. ஆனா இதுக்கப்புறம் வந்த விஷயம் தான் எல்லாமே ரொம்ப சர்ச்சையா போச்சு. கயல்விழி அவர்கள் நேத்து என்ன சொன்னாங்கன்னா பிரஸ் மீட் கிட்ட, இந்த மாதிரி எங்க கிட்ட எல்லாம் காசு இருக்கு இல்லன்றது கதை கிடையாது, நாங்க எதுக்குங்க விஜயலட்சுமி கிட்ட கொடுக்கணும், அவ்வளவு காசு எங்க கிட்ட ஏதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க கயல்விழி அவர்கள். ஆனா நேத்து சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜயலட்சுமியோட 15 வருஷம் முன்னாடி நான் உறவுல இருந்தேன், ஆமா மாசம் மாசம் 50,000 அனுப்புறேன், அதுக்கு என்ன ஏதோ பாவம்னு நினைச்சு அமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்ப 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலயே சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும். இல்ல 24 தேர்தலில் வரும்போது நீங்க உட்கார்ந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிதான் அதை பேசுறீங்க. இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்ப இது நினைச்சு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது கயல்விழி அவர்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி பிரஸ் மீட் கிட்ட சொல்லிட்டாங்க, சீமான் அவர்கள் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ட சொன்னாங்க. சோ இதை பார்க்கும் போதே தெரியுது இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒத்துமை இல்லாம இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்காங்க. வேற என்னன்னா, இவர்களோட தனிப்பட்ட கோபத்தினால வார்த்தைகள் சர்ச்சையா போகிட்டு இருக்கு. இதுல நேத்து நடந்த பிரஸ் மீட்ல நடந்த ஒரு விஷயம் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம், என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல, இதெல்லாம் என்ன கேக்குறது எது? அதாவது இவர் மேல வந்த வழக்கு பாலியல் வழக்கு. ஆனா அதை பத்தி பேசாம ஏதோ நான் சின்ன பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்ச மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இப்போ இந்த சர்ச்சைக்குரிய பதில் தான் ஃபுல்லாவே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு நாகரிகமா கூட இந்த மனுஷனுக்கு பேச தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் பல மக்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இதையும் தாண்டி ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்லயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா சொல்றதையும் சொல்லிட்டு கடைசியில எனக்கு 15 வயசு பையன் இருக்கு, அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும், இப்ப போய் இப்படி எல்லாம் என் மேல கேஸ் போட்டா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதற்கு நெட்டிசன்ஸ் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, இது வரைக்கும் கூறின சர்ச்சை வார்த்தைகள்ல எதுவுமே மாறாது, இது மட்டும்தான் சர்ச்சையாக போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போரடிச்சா பேசுவாங்க, அதை நம்ம ஒண்ணும் பேச முடியாது. இதற்கிடையில விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து வழக்குகளை எடுத்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களை ஜெயில தள்ளாம விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அப்பப்ப பகிர்ந்துட்டு தான் வராங்க. என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல, ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஒன்னே இல்ல, அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008 2009 10 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். இதுல யார் ஜெயிக்க போறா யாரு தோக்க போறான்னு தெரியல. ஆனா அரசியல் களத்துல இது ஒரு பேசும் பொருளாவே மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.